அந்த காதை கொஞ்சம் கொடுங்க. முதுகிழம்பு தெரியுதுடா. முதுகிழம்பு தெரியுதா? இப்ப உன்னை மேரேஜ் பண்ணிக்க போற பையனுக்கு நீ என்ன ஆஃபர் கொடுப்ப? சரி சரி, என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், என் தங்கச்சி இலவசம். என்ன அது அருமையான தொழிலா இருக்கியா? சரக்கனா ஐயோ நான் வாங்கிட்டு வந்து தரேன், நானே ஒயின் ஷாப் போய் நானே வாங்கிட்டு தரேன். எங்க பக்கத்துல இருந்து குடிக்காடி வரம்மா நான் பாக்குறேன் நீ வந்து பிள்ளைகளை கூட்டிட்டு என்ன பண்ணணும்? சொல்லிட்டு கூட்டு வா, நோ ப்ராப்ளம். கூட்டு வாங்க. உத்தமரா இருக்கணும். வீட்டுக்கு வந்து எப்படி வேணா இருந்துட்டு போறான். என்ன ஒண்ணு பண்ணிக்கலாம் கூட்டியாந்து நீங்க முன்னாடியே I don't care. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. நீ ரொம்ப அழகா வளர்த்திருக்க. நன்றிங்க. அம்மா தாயே, உன் ஊர் வந்துருச்சு, இறங்குறியா? இறங்கு. பாருங்க இதே வந்து ரைடு போனதுக்கு அப்புறம் போறப்ப நான் எடுப்ப வீடியோ பாருங்க. பயமா எனக்கா மோனுக்கா முன்ன பின்ன ஆட்டோல ஏறி இருக்கியா நீ? அங்கதான் பாப்போம். ஆரம்பிக்கலாங்களா? முடிச்சிடலாமா? யோ அங்க பாரியா. எங்க பாக்கணும்? என்னத்தடா தூடுங்க? நான்லாம் உபதி அடிச்சுட்டு ஓடி போயிட்டாங்களே. 1 2 3 ஸ்டார்ட். போங்க. மாமா வீடியோ முடிஞ்சிச்சு, வாங்க. அண்ணன் வரமாட்டார். மாமா வீடியோ முடிஞ்சிச்சு, வாங்க. ஏய் வெளிய வாங்க. கூப்பிடு. யோ வெளிய வாயா. நான் தான் உன் பொண்டாட்டி. ஏய் என்னடி பண்ற? வெளிய வாடி. ஏய் ஏன் புடிச்சிட்டியா? ஏய் ஐயோ என்ன நடக்குது தெரியல உள்ள. ஏய் கதவு திறங்க. அது வர்ற மாதிரி அடி பேசிக்கிட்டு வரமாட்டாது. எவ்வளவு லீடு கொடுத்தாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரே. ஓபன் ஹார்ட் சர்ஜரி செய்ய தெரிஞ்சவருக்கு என் மனசை புரிஞ்சுக்க தெரியலையே. எவ்வளவு சொல்லியும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரே. உண்மையிலேயே என்ன பிடிக்கலையா இல்ல வெறும் நடிப்பா? என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? ஒண்ணும் இல்ல சார். அதுக்கு ஏன் ரொமான்ஸ் லுக்கு? பிச்சு புடம் பிச்சு. சத்தியமா இது சர்ப்ரைஸ் வினோத். நான் உனக்கு கிஃப்டே கேட்கல வினோத். லாங் டிஸ்டன்ஸ் லவ் ஏதோ சர்ப்ரைஸ் பண்றேன்னு சொல்லிட்டு தலகாணி உரைகள், காட்டன் தலகாணி உரைகள் 100 ரூபாய்க்கு 4. காட்டன் தலகாணி உரைகள் 100 ரூபாய்க்கு 4. ஆனா 900 ரூபாய்க்கு 1 வந்திருக்குடா. காட்டன் தலகாணி உரை, காட்டன் தலகாணி உரைகள் 100 ரூபாய்க்கு 4. உங்களை வச்சுக்கிட்டு எப்படா ரொமான்ஸ் பண்றது? அவ்வளவு பெரிய கேங்ஸ்டரா? கேங்க கூட்டிட்டு வரவன் கேங்ஸ்டர், ஒத்தையா வரவன். என்னடி இது? இதுதான் எங்க வீட்டுல கோலம் போடுறதுக்கு முன்னாடி வாசல் தெளிக்கிறது. வெளியிலாம் போக வேண்டாம், கேட் மேல இருந்தே அப்படியே தெளிச்சிடலாம். அதே மாதிரி கோலம் வந்து வாசல் வெளில உட்காந்து போட வேண்டாங்க, இங்கிருந்து போட்டாலே போதும். சும்மா சாங்கத்துக்கு கோலம் போட்டா போதும். டெவலப்பர் டெவலப்பர். தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள்.
கீழே விழுந்தும் போச பாரு. காயமா என்ன இயற்கையை ரசிச்சிட்டு இருக்கியா? அப்படின்னா பேச முடியலையா? ஏன் என்னாச்சு? டேய் வாயில இருந்தா துண்டு எடுத்துட்டல வார்த்தையா சொல்லி தொலையேண்டா. குள்ளி போட்டிருக்கியா? செருப்ப கூட போட்டு வரலாம் அடிச்சு போயிரு மரியாதைக்கு போயிரு. என்னடா சொல்ற? ஒண்ணுமே புரியல. இந்த மாத்திரையை பூரா ஒரே வேலையா போட்டு முழுங்கு. பிடி. ஒரே வேலை. ஆமா பீச கட்டிட்டு போ. சின்னதாக எழுதி பாரு. ஏய் இது சின்ன. இது வருது. போக வாய் உள்ள போச்சு சந்து வழியா. அன்னைக்கே இவகிட்ட காஜா பீடி ஸ்மெல் அடிச்சுதுடா. ஆமா இப்படி ஊது. அப்படித்தான். என்னது இது? ஐயோ பேப்பர் பண்டது. வாவ். Hi, how are you? கற்கண்டு. இந்த கற்கண்டுக்கு ஏன் கற்கண்டுன்னு பேர் வந்துச்சுன்னு தெரியுமா? எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ. உங்க யாருக்கா தெரியுமா? இல்லப்பா தெரியுமா? சரி நீங்களே சொல்லுங்க. இதுக்கு ஏன் கற்கண்டுன்னு பேர் வந்துச்சுன்னு தெரியுமா? தெரியாது. வாழ்க்கையில் இருக்கும் சொற்களையும் பிழைகளையும் மாற்றி நம் மூலமாக வரும் பிறருக்கு உதவுவதாக நினைத்து நாம் பண்ணும் எல்லா வகையான பொருட்களையுமே நாம் கற்கண்டு என்றுதான் கூறுவோம். எனக்கு ஒண்ணு விளங்கலங்க. புரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. என் காதல் கை விடணும்னு எல்லாரும் பழனிக்கு பாத யாத்திரை போய் பட்டைய போட்டு வாங்க ஐயா. அந்த காதை கொஞ்சம் கொடுங்க. இன்னைக்கு எனக்கு பர்த்டேனா நைட்டு 12 மணி கேக் வெட்டுறாங்க, இல்ல ஈவினிங் கேக் கட் பண்ணுவாங்க. இப்போ நைட் 9 o'clock ஆகுது. கேக் வாங்கி வச்சிருக்காங்க. என் முன்னாடி தான் எடுத்துட்டு வந்து வச்சாங்க. இது பேர் சர்ப்ரைஸா. டைம் இப்போ 9 மணி ஆயிடுச்சு. எப்போ கட் பண்ண போறேன்னு தெரியல. இந்த ஃப்ரிட்ஜ் நான் திறக்கவே மாட்டேன். இதை நான் பார்க்கவே மாட்டேன். அப்படினா சர்ப்ரைஸ் பண்றாங்க. ஏய் ஜீனு, நீயும் சர்ப்ரைஸ் ஆயிட்ட இல்ல? ஐயோ எதிர்பார்க்கவே இல்ல. நான் சும்மா அஸ்திட்டாங்க. இந்த சில்ட்ரன்ஸ் பார்க் வந்தோம். அதாவது அனிமல்ஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் 2 சோடியா வந்துன்னு இருக்காங்க. இவனுங்க கூட உட்காந்துட்டு என்னைக்கு வாழ்க்கையில முன்னேறது, காலம் பூரா இவங்களோட இந்த பருப்பு சாப்பிட்டே வாழ்க்கை போயிடும் போல இருக்கு. அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல முட்டாப்பல சோத்த திங்கிறியா? சோத்த விட்டு லட்சி திங்கிறியா? சோத்த திங்கிறேன். உசுரா மனுஷன் உசுரு நிலம் வைக்க முடியாது. போனா வராது. இதுக்கு வவ்வாலுக்கு பிறந்த பயமில்ல. எட்டிக்கிட்டு மிதிச்சு தண்ணில அடிக்குள்ள போயிருவேன். ஹலோ சூ. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிருங்க. எங்க ஒரு வாட்டி அடி பார்க்கலாம். ஆட்டம்